நீர் பாய்ச்சுதலை நீர் இறைத்தல் என்கிறோம். நீர் பாய்ச்சுவது போல தன்னை நமக்குள் பாய்ச்சுபவன். இறைவன் இரண்டும் இணையும் பொழுது இறை பிளஸ் அவன். உணவை அளிப்பவன், உயிர்களுக்கு பூசியிருக்கும் எல்லா பொருட்களையும் தருவோன். இறை அவன் ஷாஸ் இறைவன். உணர்வு மற்றும் அறிவு கடவுளின் அருள்தான். அது நம் வாழ்வை மாற்றி புதிய வெளிச்சத்தை கொடுக்கும். தாமரை இலையில் நீர் போல வாழ்வில் எதிர்மறை தாக்கங்களை தொடவிடாதீர்கள். வாழ்க்கையில் அமைதியான மனப்போக்கு தேவை. நம் மனதில் வரும் கெட்ட எண்ணங்கள், அவமானங்கள், நெருக்கடிகள் போன்றவை நீர்த்துளிகள் போல ஒட்டாமல் தவறிச் செல்லும்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது கருத்தாகும். அதாவது, தாமரை இலையில் நீர் போல வாழ்வில் எதிர்மறை தாக்கங்களை தொடவிடாதீர்கள். வாழ்க்கையின் சவால்கள் மற்றும் தடைகள் மத்தியில் ஆன்மீக நம்பிக்கை ஒருவரை தாங்கும், வழிகாட்டும் மார்க்கமாக விளங்கும். ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளார்ந்த எண்ணங்களையும் சுவடுகளை ஆன்மீக முறையில் உணர்ந்து நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். தியானம், மேற்கோள் வாசிப்பு, பக்தி வழிபாடு என ஆன்மீக நடைமுறைகள் நம்பிக்கையை வலுப்படுத்த உதவும். நம்பிக்கை மற்றும் ஆன்மீக இணைப்பு ஒருவருக்கு தீமையை தவிர்க்கவும் நல்ல வாழ்வை நோக்கி செல்வதற்கும் வழிகாட்டும்.